இந்த பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை அந்நிய பாஷையில நீங்க பேசுறது இல்லை அப்படின்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷைகள்ல பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. இதை குறிச்செல்லாம் நான் விளக்கமா போக போறதில்லை, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே அதை குறித்து நல்லா தெரியும். ஓகே. அப்ப மேல் வீட்டறையில இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்த பின்பு பெந்தேகோஸ்தே நாள்ல விசுவாசிகள் எல்லாரும் கூடி வருகிறார்கள். கூடி வந்து அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஜெபித்து கொண்டிருந்த இடம் அசைந்தது. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்படி இறங்கி வந்த போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். என்ன பண்ணப்பட்டார்கள்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே, என்னது அது? ஆவியானவர் தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போ பல பாஷைகளில் பேசுதல் அப்படிங்கிறது ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இதோட விசுவாசிங்க நிறுத்திடுறாங்க. என்ன பண்றாங்க? அவங்க ஆராதனைக்கு வந்து ஒரு ஆராதனை நல்ல பவர்ஃபுல்லா இருந்து நல்லா ட்ரம்ஸை போட்டு நல்லா மைக்கு சத்த காது கிளியற மாதிரி வச்சு அப்படியெல்லாம் வச்சது என்ன பண்ணுவாங்க? திடீர்னு பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை அப்படின்ட்டு ரொம்ப சத்தமா பாடும்போது, வேகமா பீட்டை கூட்டி பாடும்போது என்ன பண்ணுவாங்க? உடனே கையை தட்டி பயங்கரமா அது உணர்ச்சி வசப்படுறது. அவங்க உணர்வுகளை அந்த சத்தம் போய் தொடுது. அப்ப என்ன பண்றாங்க? அப்படியே பயங்கரமா கையை தட்டுறாங்க. கையை தட்டி அவங்க என்ன பண்றாங்க? அவங்களே அறியாம அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசுவது அல்ல. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வருகிற போது ஆராதனையில சில சபைகள்ல எப்படி ஆராதிக்கிறார்கள் அப்படின்னா, நல்ல மெல்லிய சத்தத்தோடு கூட அப்படி ஆராதிக்கிறாங்க. அங்க தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. அப்படி தேவ பிரசன்னம் இறங்கி வருகிற போது அந்த மைக்கு சத்தமோ பீட்டு சத்தமோ ட்ரம்ஸ் சத்தமோ இதெல்லாம் கூட இல்லாம என்ன பண்றாங்க? அந்த நேரத்திலையும் கூட ஆவியானவருடைய தொடுதலினால் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப அவங்களுக்குள்ள இவங்க ஆவிக்குள்ளாகிறார்கள். ஆவிக்குள்ளாகிற போது இவர்களுக்குள்ளாக இருந்து அந்த பாஷைகள் எழும்ப ஆரம்பிக்கிறது. தன்னை மறந்து அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இந்த 2 வகை மட்டும் போதாது. நாம் எப்படிப்பட்ட வகையாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? முதல்ல அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டத்துக்கு போய் அதுக்கப்புறம் அந்நிய பாஷையை பேசுறதில்லை. 2வது வகை எப்படி இருக்கிறாங்க? ஏதாவது ஒரு ஆராதனைக்கு சர்ச்சுக்கு போகும்போது அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்நிய பாஷைகளில் பேசுகிறார்கள். அதுவும் எப்போ பேசுகிறார்கள் அப்படின்னா, நல்ல ஒரு தேவ பிரசன்னம் வல்லமை மகிமை இறங்கி வருகிற அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது 2வது வகை. அடுத்தது சில ஊழியக்காரர்களே என்ன சொல்லி கொடுக்கிறார்கள் அப்படின்னா, அந்நிய பாஷைகளில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சும்மா எல்லாம் பேசக்கூடாது. எல்லா நேரத்திலையும் எல்லாம் நீங்க அந்நிய பாஷையில பேசக்கூடாது. அது எப்படி அந்நிய பாஷை அப்படி வரும்? அது பிசாசுனால நடக்கக்கூடியது. அப்படி நீங்க அந்நிய பாஷைகள்ல நீங்க பேச முடியாது. நீங்க என்ன செய்யணும்? நல்லா உங்களை மறந்து ஆராதிக்கிற அந்த நேரத்துல சபையில வந்து ஆராதனையில அபிஷேகத்துல நிரம்புகிற போது மட்டும்தான் உங்களுக்கு அந்நிய பாஷை வரும். மற்ற நேரத்துல எல்லாம் அந்நிய பாஷை வராது அப்படின்னு சொல்லிட்டு சில ஊழியக்காரர்களே அப்படி அவர்கள்
போதிக்கிறார்கள். ஆனா அது சத்தியம் அல்ல. அபிஷேகத்தினால் நிறைந்தவர்கள் என்ன பண்ண முடியுங்க? ஆவியின் மொழியை பேச முடியும், ஆவியானவருடைய பாஷையை பேச முடியும், பரலோகத்தின் பாஷையை பேச முடியும். நீங்கள் ஆவியால் நிறைந்து அந்நிய பாஷையில பேசணும். சரி, ஓகே. இப்போ ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? அவன் அபிஷேகம் பெற்றிருக்கிறான். நான் சொன்னேன் மூன்றாவது வகை விசுவாசின்னு ஒருத்தன் இருக்கிறான்ட்டு. அந்த விசுவாசி என்ன செய்யறான்? அவன் எல்லா நேரமும் வீட்டில் இருக்கும்போது, வண்டியில போகும்போது, துணி துவைக்கும் போது, சமைக்கும் போது, ஆபீஸ்ல வேலை செய்யும் போது, எல்லா நேரத்திலையும் அவனுடைய வாய் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குங்க? அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த லெவல் விசுவாசிகளாக நீங்கள் எல்லாரும் வளர்ந்து இருக்கிறீங்களே, அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த லெவல் விசுவாசிகளாக எல்லாரும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், எல்லா நேரத்திலும் நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசக்கூடிய இந்த லெவல் விசுவாசிகளாக நீங்கள் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆவியினால் பேசுகிறதோடு கூட நாம் நிறுத்தி கொள்ளக்கூடாது. அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் லெட் வர்ஷிப்பை நாம நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியில் ஏவப்பட்டு ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்களேன், யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம பார்க்கிறோம், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார், நீங்களும் ஆவி மனிதர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இயேசு ஏங்க பூமிக்கு மாம்ச ரூபத்துல வந்தாரு? மனுஷனோட தேவன் உறவாடணும்னா அவனுக்கு மனுஷனுடைய ஆவி மனுஷன் செத்து போயிட்டான். ஆதாமுடைய பாவத்தினாலே அந்த ஆவி மனுஷன் என்ன ஆயிட்டான்? மனிதனுடைய ஆவி மனிதன் செத்து போயிட்டான். இப்போ அந்த ஆவி மனிதன் உயிரோட வரணும் அப்படின்னா அந்த ஆவி மனிதன் அந்த மனிதனுடைய ஆவி செத்து போயிட்டதுனால இப்போ அவனுக்கு என்ன இருக்குங்க? மாம்சம் மட்டும்தான் இருக்கு. என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க, இல்லைன்னா நான் கதையை நிறுத்திடுவேன். மாம்சம் மட்டும்தான் இருக்கு, சரீரம் மட்டும், சிந்தனை, சித்தம், உணர்வுகள் எல்லாம் மனுஷ புத்தி மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த மனுஷனாய் இருக்கக்கூடியவனோட பேசணும் அப்படின்னா மனுஷர் சத்தத்தை யார் கேட்க முடியும்? மனுஷர் தான் கேட்க முடியும், இல்லையா? அப்போ மனுஷர் சத்தத்தை மனுஷர் தான் கேட்க முடியும். அப்படிங்கும்போது இயேசு என்ன பண்றாரு? ஆவியாய் இருக்கக்கூடிய தேவன் மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. இப்போ மனித உருவத்துல இயேசு கன்னி மரியாளுடைய வயிற்றுல பிறந்து வருகிறார். இப்போ 3 வருஷம் அவர் ஊழியம் பண்றாரு. ஊழியம் பண்ணும் போது மனுஷனை தேவன் சந்திக்கிறார். அவர் எப்படி மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் இருந்து அவர் மனிதனை சந்திக்கிறார். அப்பதான் மனிதனோடு கூட அவர் உறவாட முடிகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். அப்ப நம்மளும் என்ன பண்ணப்பட்டோம்? அவரை மரித்தோரில் இருந்து உயிரோடு கூட எழுப்பின ஆவியானவர் தாமே நம்மையும் உயிரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்ப நாம் எப்படி இருக்கோம்? ஆவியில் உயிர் கொண்டு ஆவியில் ஜீவனை அடைந்து இப்ப நாம் ஆவியாய் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஆவியாய் இருக்கிறோம். இப்போ தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நானும் ஆவி, அவரும் ஆவி, நானும் அவரும் பேசிக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்களேன், இங்க இருக்கக்கூடிய ஒரு பொய்யின் ஆவி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொய்யின் ஆவியோட பேச முடியுமா? முடியாதா? சொல்லுங்களேன். ஆவி, அது ஆவி, அது என்ன பண்ணும்? அது இங்க இருக்கக்கூடிய பொய்யின் ஆவி என்ன செய்யும்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொய்யின் ஆவியோடு பேச முடியும். இப்போ விமான விபத்துக்களை நம்ம நாட்டில் மட்டுமா நடந்துச்சு? டிசம்பர் எண்டிலேயே நான் அந்த வெளிப்பாட்டை நான் சொன்னேன். விமான விபத்துக்களை கட்டி நாம் ஜெபம் பண்ணணும், அடுத்த வருடத்தில் நிறைய விமான விபத்துக்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொன்னேன்.
அப்போ விமான விபத்துக்களை உண்டாக்குறது ஒரு ஆவி. என்னதுங்க? ஒரு ஆவி. அப்ப அந்த ஆவி என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாட்டிலையும் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? தொடர்பு கொண்டுகிட்டே இருக்குது. தாய்லாந்து மேல இருக்கிற ஆவியை பார்த்து என்ன சொல்லுதுங்க? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆவி, அந்த விமான விபத்தை உண்டாக்குற ஆவி என்ன சொல்லுது? இப்ப தாய்லாந்துல நீ விபத்தை உண்டாக்கு, அடுத்தது இந்தியாவில் விபத்தை உண்டாக்கு. உடனே இந்த ஆவியும் ஒன்னோட ஒன்று பேசிக்குது, அதுக்கு கேட்குது, புரியுது. அது என்ன செய்யுதுங்க? அப்படிப்பட்ட அழிவுகளையும் நாச மோசங்களையும் உண்டாக்குது. அது மாதிரி தாங்க, எப்படி அசுத்தாவியும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒன்னோட ஒன்று வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தே கேன் கம்யூனிகேட். அப்போ அது ஒன்னோட ஒன்று தொடர்பு கொள்ள முடியுது, பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ ஆவியாய் இருக்கிறோம். ஆவியாய் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன பண்ண முடியுங்க? ஆவியாய் இருக்கக்கூடிய தேவனோடு கூட, பரலோகத்தோடு கூட நாம வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நாம தொடர்பு கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க சத்தம் ஆண்டவர்கிட்ட போறதுக்கு பல நாட்களோ பல மணி நேரங்களோ ஆக போறது இல்லை. உங்க சத்தம் உடனடியாக கர்த்தரிடத்தில் கடந்து போகிறது. ஹல்லேலூயா. பாருங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க ஜெபித்த ஜெபங்கள் பல நாட்களாக அவர்கிட்ட போகலன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, இன்னும் கேட்கப்படலன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்திற்கு கடந்து போய்விட்டது. கர்த்தர் காதுகளில் எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியாய் இருக்கக்கூடிய மனிதன் மனித மொழியில ஆண்டவர்கிட்ட பேசுவது அல்ல. என்ன செய்யணுங்க? நாம ஆவியில அந்நிய பாஷைகள்ல பேசணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆவியில அந்நிய பாஷைகள்ல நாம அவர்கிட்ட பேசுகிற போது ஆவியானவர் உங்க இருதயத்தின் ஏக்கம், உங்களுடைய பாரம், உங்க பிரச்சனை, உங்க கவலை, இது எல்லாத்தையும் ஆவியானவர் என்ன செய்யறாருங்க? அவரு பிதாவாகிய தேவனிடத்தில் கொண்டு போகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படின்னா ஆவியோடு தொழுது கொள்ளுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என்ன பண்ணணும்? ஆவியோடு தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடு தொழுது கொள்றதுனா ஆவியோடு ஆராதிப்பது. ஹல்லேலூயா. ஆவியினால் ஆராதிப்பது. அப்போ நீங்க என்ன செய்யணும்? தமிழ்லையும் நீங்க ஆராதிக்கிறீங்க, அதே நேரத்தில் அந்நிய பாஷைகள்லையும் நீங்க பாடணும், அந்நிய பாஷைகள்லையும் பேசணும், அந்நிய பாஷைகள்லையும் ஜெபம் பண்ணணும். இந்த ஒரு மேலான ஒரு நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியர் 5:18-19 நாம பார்க்கிறோம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுக்களினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஹல்லேலூயா. என்ன செய்யணுமாமாங்க? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறியோ மற்ற பாவங்களோ கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. எதினால் நிறைந்து? ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களையும் பாடுங்க, கீர்த்தனைகளையும் பாடுங்க, ஞான பாட்டுக்களாகிய அந்நிய பாஷைகளிலும் பாடுங்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா. பவுல் என்ன சொல்லி கொடுக்கிறாருங்க? நீ அந்நிய பாஷை பேசுன்னு மட்டும் சொல்லி கொடுக்கல, அல்லது இந்த ஆவியினால் நான் நிறைந்திருக்கிறேங்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா ஆவியிலே ஆராதிப்பது. ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ளுதல் அப்படின்னு பார்த்தோம். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னா கர்த்தரை ஆராதியுங்கள். ஆராதனை அப்படின்னா வெறும் பாட்டு பாடி அந்த நல்ல ஒரு சைலண்ட் வர்ஷிப்குள்ள நாம போறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆராதனை அப்படிங்கிறது கிடையாது. ஆராதனை அப்படின்னா என்னன்னா சபை ஆராதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சபை ஆராதனை ஒழுங்கு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்ப ஜெபத்திலிருந்து முடிவு வரையிலும் இருக்கிறது அது ஆராதனை. ஹல்லேலூயா. அப்போ நீங்க எப்படி ஆராதிக்க வேண்டும் அப்படின்னா நீங்க சங்கீதங்களை பாடுங்க, அதே நேரத்தில் கீர்த்தனைகளை பாடுங்க, அதே நேரத்தில்
ஞான பாட்டுக்களால், ஹல்லேலூயா, ஞான பாட்டுக்களையும் பாடுகிறவர்கள். அப்படின்னா நல்ல ஆவியில நீங்க என்ன பண்ணணும்? அந்நிய பாஷையில ஆராதிக்கணும். நம்ம சபையில நீங்க எல்லாரும் பழகி இருக்கிறீங்க. புதிதாய் வந்து கொண்டு இருக்கிறவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளில் பேச, அந்நிய பாஷைகளில் பாட பழகுங்கள். அப்போ ஆண்டவரோடு கூட அப்படியே நெருங்கி ஒரு உறவாடுகிறீர்கள். தேவ மொழியில் தேவனுடைய ரகசியங்களை பேச ஆரம்பிக்கிறீர்கள். அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் தேவனோடு கூட பரலோகத்தின் ரகசியங்களை பேசுகிறான். ஹல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் ஆண்டவரோடு ரகசியங்களை பேசுகிறான் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ உங்க மனசுல இருக்கிற ரகசியம், உங்க குடும்பத்தில் இருக்கிற ரகசியம், சபையை குறித்த ரகசியம், அல்லது இந்த உலகத்தை குறித்த ரகசியம், பிரதமர் ஐயாவை குறித்த ரகசியம், ட்ரம்ப் ஐயாவை குறித்த ரகசியம், இந்த ரகசியமெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா அந்த ரகசியங்களை அறிந்த ஆவியானவர் உங்கள் மூலமாக விண்ணப்பம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது ஒரு மன்றாட்டு ஜெபம். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்கள் மூலமாய் விண்ணப்பிப்பது அப்படிங்கிறது அது ஒரு மன்றாட்டு ஜெபம். அது ஒரு மேலான ஆராதனை. ஹல்லேலூயா. சரி, அடுத்தது ஆவியினால நீங்க நிரம்பி இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்ட்னஸ்ங்க. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தைரியமாய் இருக்கிறது. ஆவியினால் நிறைந்த மனிதன் கர்த்தருடைய காரியங்களை செய்யும் போது அவனுக்கு என்ன வராதுங்க? அவனுக்கு பயமே வராது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம். வாசிமா. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவங்க கூடியிருந்த இடம் என்னாச்சுங்க? அது அப்படியே அசைந்தது. அதே நேரத்தில் அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அவங்க எல்லாரும் ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார்கள். அப்படி ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போ நீங்க தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்லணுமா? பெரிய பணக்காரங்கிட்ட தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்லணுமா? கலெக்டர் கிட்ட தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்லணுமா? ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்லணுமா? அல்லது இந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த கம்யூனிட்டியிலேயே பெரிய ஆளு, அவங்க கிட்ட எல்லாம் நான் பேச முடியாதுன்னு சொல்றீங்களா? அவங்க கிட்ட தைரியமாய் நீங்க சொல்லணுமா? அப்போ நீங்க சுவிசேஷத்தை தைரியமாய் சொல்லத்தக்க விதத்தில் என்ன வருதுங்க? அந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா ஆவியானவர் கொடுக்கிற தைரியம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையே தைரியமான வாழ்க்கையா மாறிடுங்க. நீங்க எவ்வளவு ஒரு பயப்படக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு பயப்படுகிற மனுஷியா இருந்தாலும் சரி, ஆவியானவரால் ஆளப்படுகிற போது சுவிசேஷத்துக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் தைரியம் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, எனக்கு நீங்க பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சரி, அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க தைரியமாய் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியையும் நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளில் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னன்னா அந்நிய பாஷைகளில் பேசுகிறவர்களுக்குள்ள பயம் இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா நீங்க இந்த லெவலுக்கு வளரணும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள பயம் இருக்குதா? அந்த பயம் உங்களுக்குள்ளாக செயல்பட முடியாதபடிக்கு ஒரு தைரியத்தின் ஆவி உங்களுக்குள்ளாக எழும்ப ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். சரி, அடுத்தது ஆவியினால் நிறைந்தவன் பரிசுத்தமாய் வாழ்கிறான். அதே நேரத்தில் அவனுடைய சுபாவங்கள் கிறிஸ்துவின் சுபாவமாகவே மாறிவிடுகிறது.